ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டகத்தை நான் நேரில் பார்க்குறேங்க. அதான் வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறேன். இங்கே இருக்கு வேற பாவங்க, அவளால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியல போல, அழுக ஆரம்பிச்சிட்டா. வீடியோ வர்றா, ஒன்றும் இல்லைடா, வாடா, நான் கூட இருக்கேன், வா. இல்லை வாடா, இந்தா டைமண்டு. சிவா என்ன மாதிரியே பயந்தவங்க. சின்ன வயசுல நான் எப்படி தண்ணி பார்த்தா அதே மாதிரியே பயப்படுறான் அவனும். 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து சங்குலாம் போட்டு வந்து வச்சிருந்தா, என்னமோ ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண போகிறோம். கருவாடு பற்றம் காய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்கேன். இவங்களும் இன்னைக்கு பீச்சை பார்த்தே அவனு கூட வந்திருக்காங்க. இவங்க கருவாடு வேற வாங்கணுமா, வெறிச்சோடி கிடக்கு கடல். வண்டி உண்மையான கலர் தெரியுது இந்த கேமராவில். ஏஞ்சி யாரும் வெளில போடுங்க, அந்த அளவுக்கு குளி சில்லு 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 இருக்குது கிளைமேட்டு. எல்லாம் உள்ளே ஒரு மூணு சாமி கூட்ட கதை பாருங்க. எல்லாம் காலையில் ஏஞ்சி இங்கே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரிங்க, உன் ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோவே போடுறேன் நம்ம முகத்தை காட்டி. காலையில மாமியார் ரேசில் காசு முடிஞ்சு காசு போட்டு விடுனாங்களா, இவ உடனே கையில காசு போட்டாங்க. சும்மாங்க என்ன எல்லாத்துக்கும் தூக்கம் கலையிலையா? இவங்க குழம்பு சுட வச்சாங்களா, அதை திரும்ப அவங்க அக்கா எடுத்து சுட வைக்கிறாங்க. அதான் இந்த இதுக்குதான் நான் எந்த வேலையும் வீட்டுல செய்ய மாட்டேன். அதான் சொல்றா, நான் இதுக்குதான் வீட்டுல எந்த வேலையுமே செய்யறது இல்லை அப்படிங்கிறா. அவ சுட வச்சு வச்சுட்டாங்களா, இப்ப நீ சுட வைக்கிறல அதுக்கு சொல்றா. ஆமா, கேட்டுக்க கேட்டுக்க, உன் வேலை லட்சணம் எப்படி இருக்கு பாத்தியா? இல்லங்க, இங்க எங்க அம்மா வந்து எப்பவும் ரொம்ப கொதிக்க விடுவாங்க. போன டைமே கொதிக்க வைக்க சொன்னாங்கன்னு இந்த டைம் நல்லா கொதிக்க தான் வச்சான். நீயே கொதிக்க வச்சா நானே கொதிக்க கெட்டு போச்சுனா உடனே நீ செஞ்சு தப்பு கொதிக்க வைக்கலன்னு விடுவோம். இருக்குது எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு மட்டும் காசு சரக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. நல்ல பீருன்னு கேட்டுருக்காங்க. இன்னைக்கு ஹரிக்கு பிறந்த நாளுங்க, ஒய்ஃபோட அக்கா பையனுக்கு. அதுக்காக காலையில கேசரி கட்டுறதுக்காக ஜாமான் சொன்னாங்க, அதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன் நான். அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கேக் வாங்க போனாங்க, கிடைச்சதா என்னன்னு தெரியல. பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கேசரி கிண்டிட்டு இருக்காங்க சிவாவுக்கு. அவனோட பர்த்டே ட்ரெஸ் கிளம்புறீங்களா? ஏய், இப்பதாண்டி உண்மையான கலர் தெரியுது இந்த கேமராவில். திரும்ப எப்படி இதான் இவனோட ஒரிஜினல் கலர். கருப்பாயி குள்ளாயி கருப்பாயி 2 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பீச்சுக்கு போகணுமா இவ. அங்கே நாங்கள் போய் ஏற்கனவே சொன்னால வண்டியில் போய் கோழி வாங்கலாம் சுற்றிட்டு வந்தோம். அங்கே எதுவுமே இல்லை, அதை பற்றிலாம் கவலைப்படல. உடனே கடலூர் பீச்சுக்கு வண்டியை விடுங்க அப்படிங்கிறா. ஏதோ குளம் குட்டை ஏறி எதை பார்த்தாலும் சரி உடனே வேடிக்கை பார்க்குறாங்க. ஏதோ அதிசயமாக இருக்கிற மாதிரி. அதான் நீ பீச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் எல்லாரும். அதான் அந்த விளாக்ல அப்படியே வாங்க, அந்த விளாக் கண்டிப்பாக பண்ணலாம். புதுசாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச ஒன்று என்னம்மா இல்லையே ஒன்றும் காணுங்க முடியிட்டே. நான் காலையில் தூங்கி எழுந்தோடனே பல்லு விளக்குறேங்க. ஆனால் வித்தியாசமாக காலையிலே என் ஒய்ஃபு தனு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக பல்லு விளக்குறாங்க. எனக்கு காலையில் எழுந்தோடனே பல்லு விளக்கலாம் எனக்கு வந்து வாந்தி, அதாவது ஒரு மாதிரி ஒத்துக்காது. காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு தான் தண்ணியே குடிப்பேன். போட்டு வச்சுக்கிறானுங்க 2 பேரும் மாத்துக்கட்டில். இவன் தர மாட்டேங்கிறான், அவன் தர மாட்டேங்கிறான். இப்போ எதுக்கு ஆமனிட்ட பண்ணிக்கிற காலையா? ஃபோட்டோ எடுக்கவா? சரி, இங்கே இருக்கு. உனக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ நீ இதில் எடுத்துக்க. இதில் இருக்கு. என்ன தானே நீ ஏன் தானே ரெடியாகலையா? ஜேஜி போட்ட வருஷம் அடுத்தது போனையும் சேர்த்து ஓடு. என்னடா காலையில் உனக்கு கோவமா தம்பி? சிவா நீ பரவாயில்ல சிவா, ரொம்ப மோசமானவனா இருக்கான்டா உன்னோட. சரி வேலை உடைக்க மாட்டான் அவன். போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னது ஒரு குத்தமாங்க. அதுக்கு அந்த ஜேசி குத்தி போட்டு உடச்சிட்டு போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான், வர கடிக்கிறான் கையை பிடிச்சி. இன்றைக்கி கிளம்புறாங்க. காலையிலேருந்து கிளம்புறாங்க. மணி 10 ஆயிடுச்சு. காலையிலே மீன் வாங்க போகணும் அப்படின்னாங்க. அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கோம். மீன் வாங்கிட்டு இங்கே எங்கேயும் பக்கத்தில் கடற்கரை போய் ரொம்ப வருஷம் அது மறந்துருச்சு. திரும்ப அங்கே போகலான்னு சொல்லி கிளம்பிருக்கோம். 10ஆவதுக்கு எங்கள் அத்தை ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நானும் நீ பார்த்தே ஆகணும் அந்த கடற்கரை அப்படின்னு கூட வராங்க. ஒருத்தவங்களாம் எல்லாம் வெளில வராங்க. எல்லாம் கிளம்பியாச்சு, போகலாம்.
எங்க போறோம் இன்னைக்கு சொல்ல விடுங்க. பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போறோமா? இதான் எனக்கு செகண்ட் டைம். எங்க அலி அப்படியே வச்சிருக்கான் டீ குடிக்காம. சிவன்யா சிவன்யா என்ன பண்ற? போலாமா பீச்சுக்கு போயிட்டு கருவாடு எல்லாம் வாங்கிட்டு வரலாமா? ஆல்ரெடி சிவா சொல்லிட்டான் எங்க போறோன்னு. தானே இருந்து போகும்போதே ரொம்ப தூரமானு கேட்குறாங்க. வாந்தி வருமா? கிளம்பக்குள்ளே இவங்க கேட்டு போட்டு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாம் கிளம்பியாச்சு. போகலாம் வாங்க. உட்காந்துக்கிறாங்க ஹரி. பீச்சு போகிறோம் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் பீச்சை கண்டுபிடிச்ச பாடல. போகிற வேலை இவன் வேற கக்குறான். என் பையன் வேற வாந்தி எடுத்தது தான் மிச்சம். போயிட்டே இருக்கிறோம். எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு வழியா கடல் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. செம பணம் மரம் இருக்கு போற வழி ஃபுல்லா. வந்துட்டோங்க கடற்கரைக்கு. டோக்கன் போட்டுருக்காங்க. டோக்கன் போட்டு உள்ள போய் கடல் கடல் என்னதான் பண்றாங்க நமக்கு இறக்கி விட்டு மீன் பிடிச்சி வர சொல்லணும். வெளில வாங்க. அம்மா மெயினா நீ வாமா. நீ வா முதல்ல. நீ தானே கேட்டுட்டே இருந்த கடல் கடல். நீ எதுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? இவங்களும் நீ பீச்சை பார்த்தே அவனு கூட வந்திருக்காங்க. இவங்க கருவாடு வேற வாங்கணுமா? வெறிச்சோடி கிடக்கு கடல். உள்ள இறங்கி மீன் பிடிச்சி நம்ம தான் கருவாடு சுட்டுக்க வேண்டியதான். பீச்சுக்கு கடலை ரசிக்க வருவாங்க பார்த்தா மண்ணு சலிக்க வேணாமா? மண்ணு அருமையா இருக்கான். அள்ளிட்டு போய் வீட்டு வேலை பார்த்துக்கலான்னு ஆம்பளை அள்ளிட்டு போலான் இருக்கோம். வந்தாச்சுங்க. ஏம்மா என்னம்மா வந்துட்டியா? எனக்கு கடலை பார்க்க பயமா இருக்கு. நம்ம கடைசியா வந்து எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து சங்குலாம் போட்டு வந்து வச்சிருந்தா என்னமோ ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண போறோன்னு சொல்லி குட்டி குட்டி நண்டுலாம் இருந்து எல்லாத்தையும் பொறிட்டு போயிட்டு இருந்தோம். அது என்னமோ அவள் தான் பீச்சுன்னு ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றி இருந்தாங்க. ஈத்துரு வந்தாச்சு. என்னதான் பண்ணுறான்னு தெரில. அவங்க லாஸ்ட்ல வராங்க. உள்ள போறா யூத்திரியா நிக்கிறியா? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா என்னத்தங்க நிறைய சிப்பி அது இதுன்னு கிடக்குது. குள்ளே வைரம் கண்டுபிடிச்சா இந்தா டைமண்டு. இது கிட்ட போகும்போது மயக்கம் வர்ற மாதிரி இருக்குங்க. அங்கே இல்லைங்க. கடல் உள்ளலாம் இழுக்காதான் எங்க மாமியார் சொல்றாங்க. கொண்டாடும் ஒரு சில நேரம் கொண்டு வச்சு சொருவிடும். எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் தெரியல. வந்தோம் தண்ணியை பார்த்துட்டு நிற்கிறோம். ஒன்றும் இல்லை. ஏய் சிவா பார்த்து பார்த்தோம் இல்லைங்க. இங்கே பாருங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க. பேர் எழுதி வச்சு விளாண்டுருக்குறாங்க. ஹரியே கடலுக்கு கூட்டு வந்தோம். கடல் உள்ள போகணும் பர்மிஷன் கிடையாது. இவனை சும்மா இருக்க மாட்டானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சா போலாமா? கடலை பார்த்தாச்சு கிளம்பலாம் வாங்க. ஏன் என்ன நண்டு பிடிச்சிட்டு இருக்கியா? சிப்பி பொறுக்குறாங்க. சிப்பி பொறுக்கு தான் நீ வந்தியா? சிவன்யாவே கூட்டு வந்திருக்கோம். சிவா என்னடா ஏமா சிப்பி பொறி இப்ப என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? சரி அங்க எங்க மாமியார் ஒரு பக்கம் பொறுக்குறாங்க. இதான் வேலை. மெனக்கிட்டு இவ்வளவு டீசல் எல்லாம் போட்டு வந்துட்டு சிப்பி பொறுக்க வந்தீங்களா? அடா வீட்டு போலாமா? முடிஞ்சா சிவா என்ன மாதிரியே பயந்தா உனிங்க. சின்ன வயசுல நான் எப்படி தண்ணியை பார்த்தா அதே மாதிரியே பயப்படுறான் அவனும். ஒன்றும் தெரியலங்க. ரொம்ப ஒரு வெயில் அதிகமா இருக்கனால டார்க்கா இருக்கு. கண்டுபிடிச்சிங்களா? எதுக்கு இவ்வளவு ஷாக்கா வரப்ப? உயிரோட இருக்கா சிப்பி கொண்டா? ஆமாங்க உயிரோட இருக்கு. சிவா தண்ணி உள்ள போறதுக்கு அலறாங்க. டே வாடா நான் கைப்பிடிச்சு கூட்டு போறேன். சிவா பயப்படுறான். ரொம்ப பயப்படுறான். வீடியோ பாடுறா. ஒண்ணு இல்லடா வாடா நான் கூட இருக்கேன். வா இல்ல வாடா. பயப்படுறாங்க. கொடுறமா பயப்படுறான். ஒண்ணு இல்ல வா.
கரைக்கு தான் போவார் அவரு. உள்ள வரவே மாட்டேங்கிறாரு. அழகை ரசிக்கிட்டு இங்கேயே நிற்கிறாரு. என்னன்னு தெரியல. இங்கேருந்து பார்த்தா இவ்வளோதான் தெரியுது. இங்கே தான் நிற்கிறாரு. தண்ணியில் காலை வைக்க மாட்டாரு. என் மாமி எல்லாம் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியலங்க. பக்கத்தில் இன்னும் யாரையும் பார்க்கல. அவங்க அங்கே போய் யாரோ ஒரு மூலிகை சிப்பி பொறுக்கிட்டு நிற்கிறாங்க. வீட்டு ஓடி வராங்க. சிவன்யா, சிவன்யா 3 மாதம் கம்ப்ளீட் ஆச்சுமா. இன்னைக்கு தான் உன் ஃபேஸே காமிச்சோம் நாங்கள் உனக்கு. இங்கே பாருங்க, ஒய்ஃபோட அக்கா. இல்லை உங்கள் அம்மா எங்கடியே? எங்க எங்கே போயிருக்காங்க? பாருங்க, எங்கள் மாமியார் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. நான் வரேங்க. எங்கள் அத்தை ஒருத்தவங்க மாமியார் அங்கே நிற்கிறாங்க. போய் எங்கெங்க சங்கு பொறி எவ்வளோ சங்கு பொறிட்டு வராங்க பாருங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எடுத்துகிட்டு போய் இப்போ அதான் இதெல்லாம் ஒரு மெமரிங்க சேர்த்து வைக்கிறோம். அவ்வளோதான். மாமி நாங்களாம் இங்கே நிற்கிறோம் பாருங்க. எங்கள்கிட்ட வந்து கரெக்டாக ஒரு 300-400 மீட்டர் தாண்டி போய் என்னத்தையோ பொறிக்கி நிற்கிது. என்ன அதை பொறிக்கி நிற்கின்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். நடக்க கூட முடியலங்க. அதெல்லாம் தள்ளுது. கடலூரில் போய் வருஷ கணக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பயும் அதிகமாக இறங்கல. அப்போலாம் கூட எனக்கு அதிக சண்டை நடக்குமா. அதெல்லாம் 2 பேரும் அதிகமாக எதுவும் பேசிக்க மாட்டோம். நம்மட இங்கே தண்ணி நின்றுட்டு இருப்போம். இந்த டைம் தான் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா வந்தோம். அங்கேருந்து எதுக்கு இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இதை வளைச்சி வளைச்சி எதுக்கு பொறிக்கிட்டு இருக்கீங்களா? கேட்டு இது நல்லா இருக்கு. ஒரு டிசைன் வருது வருது. ஏன் உங்களையா சங்கா உயிரோட இருக்கா? முத்து இருந்ததா? கொடு. கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க அத்தாங்க ஒருத்தவங்க. சங்கு சங்கு பாருங்க, அழகா இருக்குங்க உயிரோட. எங்க அத்தை சுத்தி சுத்தி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. மாமியார் என்ன தர்றாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மூளை தேடுறாங்க. நாங்க தாங்க சங்கு பொறுக்கி வைங்க அப்படின்னு சொன்னோம். ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அதனால கொஞ்சம் அதிசயமா இருக்குங்க. நத்த மாதிரியே தான் இருக்குது. அந்த வெள்ளை சங்கு இருக்குல்ல, அது சாப்பிடலாமாங்க? எடுத்துருவோம். வறுத்து சாப்பிட வீட்டுக்கு போய் தெரியல. சாப்பிடலாம், சாப்பிடாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சுட்டிக்கிச்சு அது இவ பண்ண வேலை. அது தேவையில்லடி. டெக்கரேஷன் பண்ண போறாங்களாங்க பாருங்க. இதே வேலையா சுத்துறாங்க. இதை வந்து பொறிட்டு வாங்க. தனுவும் அவங்க அப்பாவும் எவ்வளவு தூரம் உள்ள போயிட்டாங்க. பார்க்க தான் இடம் பார்க்க ஆழமா இருக்கு. கிட்ட போக கரையா தான் இருக்கு. நிறைய பேர் பயமே இல்லாம ரொம்ப தூரம் போறாங்க நீந்தி. ஐயோ, சிவாவும் சரி ஹரியும் சரி அந்த கரையை விட்டு எட்டைக்கே வரமாட்டானுங்க. ஹரி கூட வரான், சிவா சுத்தமாக வர மாட்டேங்குது. அதான் என் முன்னாடியே பக்கத்தில் அவன் காடி கார்டுக்கு நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்குறேன். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. செல்லு லைட்டாக நனைஞ்சு போச்சு. அதான் வந்து கரையில் உட்காந்துருச்சேன்னு. ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல அடியில். ஐஃபோன் வாங்கினா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி வீடியோ போகிற ஆளுக்குலாம் அது வாங்குற அளவுக்கு போய் பட்ஜெட் இல்லை, வாங்க முடியாது. கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளோ இதை பொறிட்டு வந்துருக்காங்க. காட்டு இங்கே பாருங்க. இவ்வளோ வச்சுட்டு வேற போய் பொறிட்டு வரணுமா? சிவாக்கு விளையாண்டானுங்களாம் பேக் பண்ணி விட்டுருக்கலாம். எல்லாருக்கும் நடுக்க ஆரம்பிச்சிச்சு இவனுங்களுக்கு. இல்லை இங்கே பாருங்கடா, உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் ஆட்டா போடணும். அதுக்கு மேலே குளிர் தாங்க முடியல போல இருக்குது. அதான் போத்தி விட்டு நிற்க வச்சிருக்கவனுங்க எல்லாரையும். ஒன்று வேற பாவங்க, அவளால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியல போல. அழுக ஆரம்பிச்சிட்டா. சரிப்பா, இவங்க இப்போதைக்கு வெளியில் வருவாங்களா என்னன்னே தெரில. மாமியார் விட்டா சாயங்காலம் வரையும் சிப்பி போயிருக்காங்க போல இருக்குங்க. சிப்பி போய் நிற்கிறாங்க. எல்லாரும் குளிர் ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்கு போகலான்றாங்க. அதான் போய் கூட்டு போக போகிறேன். வீட்டுக்கு போகணுங்கிற சிந்தனையே இல்லையா இருக்கும். இவங்களும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. சிவாவுக்கும் ட்ரெஸ் இல்லைங்க. அவன் வரும்போதே வாந்தி எடுத்துறான்ல, அதனால ட்ரெஸ் இல்லை. அதனால நடுக்குது ரொம்ப. தண்ணி அவன் ஒத்துக்கல. உடம்புல சத்து இல்லை போல இருக்கு. இவங்க 3 பேர் மட்டும் வெளில வர மாட்டாங்கிறாங்க. உங்க அம்மா வரணுமா இல்லை நான் வரட்டான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கடல் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அது ஏதோ சுத்தம் பண்ணுறதான். வீடு சுத்தம் பண்ணமா உடனே எங்கள் அத்தை போய் ஒரு டப்பா பொறிட்டு விட்டு நானும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. இவனு பஞ்சு மிட்டாய் வேணுங்கிறாங்கண்ணா. வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நாலாம் போல வா போ. உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் வேணுமாங்க. அடுத்து வாங்கி கொடுக்க போகிறோம். சரிப்பா, ஆமையில் இருக்குங்கிறான். சரிப்பா, அங்கே வச்சிருக்கேன்டா. வா சொன்னால் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்தா ஆர்வமாக திம்மானுங்க. தனு வேற வந்துச்சே. இது ஏன்ட்ட இருக்குதா? போலாங்க. கடலுக்கு வந்தது பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னதான் மிச்சம். கிளம்புறோம் சிப்பியை பொறிக்கிட்டு. ஏன் நீ என்ன குத்துற கையில்? ஏதோ கொம்பி தச்சு சுற்றுமா தண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா? வேணுமா?
சங்கையும் பொறுக்கிட்டு ஒரு பை எடுத்து என் மாமியார் அந்த பை ஃபுல்லாக சங்கை போட்டு எடுத்து வந்துருக்காங்க. போலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கத்திட்டு. சரி நான் கார் சாவி வேண்டுறேன் போலாம். வெளியே பிடிச்சி சிவன்யாவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஆமாம் தூக்கம் வந்தாலே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாம். கொஞ்சம் இப்படி தானே பசி எடுத்தாலும் சரி தூக்கம் வந்தாலும் சரி கத்திக்கிட்டே தான் இருப்பான். ஃபஸ்ட் டைம் ஒட்டகத்தை நான் நேரில் பார்க்குறேங்க. அதான் வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறேன். இங்கே இருக்குது பீச்சுக்கிட்ட சாமியார் படையிட்ட வச்சு இது பண்ணுறாங்க. அந்த குதிரைகளை ரைடு போவோம்ல அது மாதிரி இதில் போகிறது போல இருக்குது. சவாரி பண்ணுறதுக்கு தாங்க உட்காந்துருக்குங்க. அவங்க லெமன் சோடா குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் வாங்கிட்டு வாங்குறேன். என்ன பார்சல் கிட்ட வேண்டாம் வர முடியாது. குடிச்சதே கிடையாது எனக்கு. அது ட்ரை பண்ணணும்னு ஒரு நாளாவது ஆசை. இவர் போகும்போது வரும்போதெல்லாம் சரி போய் குடிச்சு வந்துடலாம். குண்டு மாதிரி எலுமிச்சம்பழம் சரி குடிச்சு வந்துடலாம். ஆமா சரி நம்ம போய் குடிச்சிட்டு உடனே வந்துருவோம். இல்லை இல்லை அதுக்கு லாக் பண்ணிட்டு போவோம். உடனே வந்தாலும் உடனே ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டு போவோம். சரி அவங்க கருவடாங்க அவங்க போகிறாங்க. வெயில் பாப்பா தூக்கிட்டு அலைய முடியாது. அதனால அவங்க மட்டும் போயிட்டு வர சொல்லணும். வந்து நான் லெமன் சோடாவே குடிச்சதில்ல குடிக்கணும்னு ஏற்றுட்டு வந்தா இங்கே வந்து ரோஸ் மில்க் வேணுமா குடிக்கலையா. கொஞ்சம் சாம்பிள் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு வேணான்ட்டாங்க. அங்கே நிற்கும் போது கதறுக்காதுன்னு காரணம் அங்கே வந்து உட்காந்தோடனே செம்மையா விளையாண்டு எனக்கு அதே குள்ளைய ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன உங்க குழந்தை ரொம்ப அதிசய குழந்தையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா எல்லாருக்குமே அவங்கவுங்க பிள்ளைங்க அதிசய குழந்தைகள் தான். என்ன சொல்றது எதை சொல்லு வார்த்தை இல்ல. எல்லாருக்குமே அவங்கவுங்க குழந்தை அதிசயம் தான். ஒவ்வொரு விஷயமும் இது பண்றா அதை பண்றாங்க போது அவங்க அவங்களுக்கு அதிசயமா தெரியும். மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது அது யதார்த்தமா எல்லா குழந்தைங்களும் பண்றதுதான் அப்படின்னு தோணும். ரைடுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க. ரைட்லாம் வந்துருங்க. அங்கே எங்கே போனாங்க அங்கே கிடைக்கல. அப்புறம் இங்கே போக சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இங்கே வந்திருக்கோம். ஏமா நீ இறங்க முடியாத சூழ்நிலையில இருக்கியா? அவ்வளவுதான் எந்திரிச்சானா புடிச்சுக்கோ. ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே கருவாடை தாங்க பார்க்க போகிறாங்க. என்ன கருவாடை வாங்க போகிறோம் தெரியல. சும்மா போயிட்டு வீடியோவாக இருக்கும். காய வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல நிறையா பட்டறை போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு வாக்கியா போகுதுங்க. அந்த கடலோட தண்ணி இங்கே நிறையா மீன் போகுது குட்டி குட்டி. அதை பார்க்கலான்ட்டு போகிறோம். ஐய் நீ போடா நீ வராரா. ஏங்க இருக்குது கருவாடு பட்டறை காய வச்சுருக்காங்க. பால் சோறாளிங்க இன்னும் அப்படி போவோம். இங்கே வந்து பால் சோறா கருவாடெலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை. இவனுக்கு 2 பேர் நிற்க முடியலங்க ஒரு இடத்துல. நாங்கள் போகிறோம். இங்கே மீன் எதுவும் நீ கிடைக்காது போல இருக்குது. ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். மணி இங்கே 12க்கு மேலே ஆயிடுச்சு. இது மேலே கிடைக்க வாய்ப்பு இல்லை. காலையிலே போகணும் மீன் வாங்கணும்னா. இல்லைம்மா அங்கே போயிட்டு பால் சோறா கருவாடெலாம் கேட்குறாங்க. நெய் மீன் கருவாடு அதெல்லாம் இது இங்கே இல்லை. எதுவும் அதுதான் மெயினா வேணும் பால் வரதுக்கு. மீனுமே கிடைக்காது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்களா? இல்லம்மா அவரு சொன்ன கூர்லயும் கிடைக்கும். சரி போய் பார்க்கலாம். வாழை கருவாடு காய வச்சிருக்காங்க. அங்கே மேலே யாராதவா காய வச்சிருக்காங்க. வாழை கருவாடு நெத்திரி கருவாடு கவுச்சடிக்குதே எடுத்து பார்க்குறீங்க தானே. ஏதோ ஒரே ஒரு பால் சோறா கருவாடு இருக்காங்க. மாமியார் போய் கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்கோம். அது வந்து பாருங்கள் வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. தூங்கி எந்த ஸ்டாக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கா பாருங்க. சரி வாங்கிக்கேன். அந்த மீனை வாங்கிட்டாங்க ஃபைனலாக. இது ஒன்று தாங்க கிடச்சிதுங்க. ஏதோ பால் சோறம் வேணாவா க்கு நாய்ப்படாத அவஸ்தை அங்கே இங்கே சுற்றி கடைசியாக ஒரு வழியாக வாங்கிட்டு வராங்க. இப்போ தான் ரோடு நினைக்கிறாங்க. இங்கே நெய்க்கர் ஓடுறதுக்கு அப்படி ஒரு ரூபாய்க்கு எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஃபேமிலி எல்லாரும் 100 ரூபாய் வாங்கிருக்காங்க. நானும் 100 ரூபாய்க்கு வாங்குறேன். எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பேரம் பேசியிருக்காங்க. அவங்க வந்து தர முடியாதுன்ட்டாங்க. கட்டன் ரைட்டா 100 ரூபா வரைக்கும் தரமாட்டேன். அரை கிலோலாம் தரமாட்டேன்ட்டாங்க. நின்றுக்கிட்ட வந்து அதை கொடுக்கல இதை கொடுக்குன்ட்டுக்கிறாங்க. நான் வாங்கிட்டேன். நான் போகிறேன். குள்ளாய வந்து இந்த பால் கருவாடு அப்புறம் நெத்திலாம் கேட்டால் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். அவன் காரில் உட்காந்துருக்கா. ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கிளம்பலாம் நினைக்கிறேன். இன்னும் அவங்க வரல. கருவாடுலாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். கேட்டு போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வேற தாங்க முடியல. பாட்டில் அந்த தண்ணியை பூரா ஊற்றிட்டு எல்லாரும் கடல் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க உள்ள. வீட்டுக்கு போனால் தான் தண்ணி குடிக்கலாம் போல இருக்கு. ஆமாரா டீ குடிக்க நிறுத்தினா அவருக்கு பணம் கிழங்கு வேணுமாங்க. அடுத்தது இந்த பூனகிரி கிட்ட ஒரு மீன் மார்க்கெட் இருக்குங்க. எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. அங்கே தான் வந்துருக்கு. மீன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சேத்தியத்தோப்பு வந்திருக்காங்க. ஹரிக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால நேற்றே வந்து கேக்கு கலைஞ்சிட்டு போனாங்களாம். அதான் இன்னைக்கு கேக் இருக்கா என்னன்னு கேட்க வந்துடுறோம். நாங்களும் வர வழி ஃபுல்லாக கேட்டோம். எந்த பேக்கரிலையுமே கேக் இல்லை. அதான் இங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம்.
பாதாம் கடையில் இல்லையாங்க. நான் வந்துட்டு எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு அவங்கள குடிச்சிக்க சொல்லிட்டேன். எனக்கு தண்ணி தான் கிடைக்கு, தண்ணி தான் போய் குடிச்சிட்டு வரணும். உள்ளாயுமே வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அவள் குடிச்சதே இல்லை போடுதுங்க. நானும் குடிப்பேன், எனக்கு அது பிடிக்காது, ரொம்ப இனிப்பாக இருக்கும். நான் வந்து எவ்வளோ தான் நல்ல வீடியோ போடுறேன், நல்ல வீடியோ போடுறப்பெல்லாம் வீஸே போகுதுங்க. எதாவது மொக்கையாக போட்டு மட்டும் வீஸ் போகுது. அது என்ன காரணம்னே எனக்கு புரிய மாட்டேது. நம்ம சப்ஸ்கிரைபரே முதல்ல நம்ம நல்லா போட்டாலும் பார்க்க மாட்டாங்க. கேக்கே கிடைக்கலங்க. சேதி தொப்பில் நாங்களும் சுற்றி பார்த்துட்டு கிளம்புறோம். பீச்சுக்கு போயிட்டு இது தாங்க வாங்கிட்டு வந்தோம், மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்தாங்க. அது கவிதா உட்காந்துருக்கு. அதுவும் போயிட்டு வந்தோடனே மயக்கம் தலைவலி எல்லாமே ஒரு மாதிரி இருக்குங்க. அம்மா பண்ணிட்டு வரது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதான் இப்போ தான் குழம்பே வைக்கிறாங்க. நைட்டு 8 மணி. கேக்குக்கெலாம் வெட்டியாச்சு கறிக்கு. நேற்று பீச்சு போய்ட்டு வந்து எந்த வீடியோவும் எடுக்கலைங்க. பைக்கு வர நேரத்துலேயே. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாங்க.